ஜாக்கெட்டையும் முடிவு கொண்டு போய் நெருப்பு போடுறேன். அப்பா 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 அளவான் அளவாண்டா 2 பிள்ளைகளை பெற்று மாணிக்க மாட்டோம். ஒரு பிள்ளைய மட்டும் இந்த பழங்காட்டுல கொடுத்து என்ன மட்டும் ஏட்டா கொண்டு போய் தொலையில கொடுத்த. அப்போ ஒரு கல்லு குடிக்க மாட்டான், ஒரு பீடி கிட்டு குடிக்க மாட்டான், ஒரு வெத்தலை பாக்கு போட மாட்டான். என் புருஷன் தானா அப்படின்னு சொல்லி கட்டி குடிக்கலாம். அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன சும்மாவா கட்டி கொடுத்த? வண்டி வண்டியா வண்டி வண்டியா வண்டி வண்டியா ஆமா ஓட்டி விட்டேன். வண்டியில மாடு மாடு கட்லு மிக்சி புழங்கப்பட்ட சாமான் எல்லாமே ஓட்டி விட்டேன். 7 வண்டி சரக்கு ஓட்டி விட்டேன். 7 வண்டி. அது மட்டுமா 10 பண்ணி ஆமா 7 எரமை இதெல்லாம் கொடுத்தி. அப்பா அவன் என்ன பண்றான்? என்ன பண்றான்? காலையில எந்திரிச்சு அப்பா அவன் பரமரமா சுத்தராம்போ அப்ப அவன் கல்ல குடிச்சு விட்டு நீ ஓட்டி விட்ட 7 எருமையோ மணிக்கு என்ன பண்றான்? நானும் வந்தா அடக்க மாட்டேங்குது பாரு சேர்த்துக்கிறான்பா. புண்ணு போதாரில் ஒத்துக்கிறான் உட்காந்துக்கிறான். 10 தோக்குது 3 சீட் ஆட்டம் 10 தோக்குது 10 செவிக்குது. அவன் 3 சீட் ஆட்டத்துல உட்காந்துக்கிறான். நீ ஓடி விட்டு 7 ஓடி சேர்த்தணும். அதுல தோத்துட்டான். அப்புறம் என்ன பண்றான்? 12 மணிக்கு என்ன பண்றான்? ரெண்டு பேரும் அந்த மாதிரி 2-3 பேருக்கு சேர்த்துக்கிறான். இன்னொரு சேர்த்துட்டு கட்டு போட்டு கடைக்கு போறான்பா. பிராந்தி குடிக்கிறதுக்கு போறான். போய் கல்லு சாராயத்தை குடிச்சுட்டு வந்து 4 பையன் ஒரே இடத்துல குத்துறான்பா.
சொல்லு ஒரே இடத்துல ஒரே இடத்துல நியாயமா அது சொல்லுங்க நீ கட்டி கொடுத்த லட்சணம் சொல்லுங்கண்ணே சரி அங்க போனா போயிட்டு போகுது பிள்ளைங்கெல்லாம் போயிட்டு போகுது டெல்லி அர்ச்சனாபுரத்து ராணியம்மா இருக்கிறா நம்ம ஒவ்வொரு கஞ்சி ஊத்துவா சரி துணி சரி வயிற்று கஞ்சி இருந்தா போதும் நம்ம என்ன பண்ண போறேன் அது இருந்தா போதும்பா அதாவது ஒழுங்கா கிடைச்சா போதும் சரி வருமாப்பா வருது பாத்துக்கா அது கூட